நண்பர்களே, நாம விளையாட்டு என்பது உடற்பயிற்சி தான். ஆனா விவசாயம் தான் அதை விட மிகவும் பெரிய உடற்பயிற்சி. உடற்பயிற்சின்னா நாம விவசாயத்தோட தான் எப்பவுமே கூடியிருக்கணும். காரணம், விவசாயம் நாம நேரில் பண்ணா எந்த கெமிக்கலும் இல்லாமல், எந்த பூச்சி மருந்து தெளிக்காமல் நாம சொந்தமாட்ட விவசாயம் செய்து நம்ம உடம்பை நம்மளே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதற்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு விவசாயத்தை பற்றி சொல்றதுக்கு தான் எங்கள் வயலுக்கு வந்திருக்கோம். வயலில் வந்து நான் என்னெல்லாம் கிருஷி பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்க. இதான் நண்பர்களே, நம்ம ஊரில் நாங்கள் விவசாயம் செய்யும்போது நாங்கள் உருவாக்கி கொண்ட காக்கோட்டை, இதுக்கு பேர் தான் காக்கோட்டை. இந்த காக்கோட்டை தான் நாங்கள் இப்போ விவசாயம் செய்யும்போது வயலுக்குள்ளாடி குண்டு தோண்டி எப்படி தண்ணி எடுத்து விவசாயம் செய்தோம் என்பது உங்களுக்கு இப்போ காட்டி தரேன். இதே போல நீங்களும் பண்ணணும். வருங்கால ஜெனரேஷன் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். காரணம், விவசாயத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கப்படாது. அதனால தான் நான் உங்களுக்கு இதை பண்ண போகிறேன். பாருங்க, காக்கோட்டை கொண்டு எப்படி தண்ணி எடுக்க போகிறேன்னு பாருங்க, எவ்வளோ உடற்பயிற்சின்னு பாருங்க. இதை போகிறேன் பாருங்க. நண்பர்களே, குண்டு பார்த்தீங்களா? இதுதான் தண்ணி தான் கிடக்குது. தண்ணி எடுக்க போகிறோம். ரெண்டு காக்கோட்டை தண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, விவசாயத்துக்கு நாங்கள் கீரை பயிர் இதில் வைக்க போகிறோம். பாருங்க, பாருங்க, இது பெரிய தை, இது புடுங்கலான தை. இது வந்து கீரை, பச்சை கீரை, சோப்பு கீரை கிடக்குது. அதுக்கு வித்துறேன் பாருங்க. இது இது வச்சிருக்கு. அடுத்து கொஞ்சம் பாருங்க, மரிச்சினி கிழங்கு, அதுக்கு கொஞ்சம் தெளிக்கிறேன். மரிச்சினி கிழங்கு பாருங்க. அடுத்து பயர் தை வச்சிருக்குது. பயர் தைக்கு நாங்கள் ஊத்துறது பாருங்க, தை. அதுக்கு வேண்டி ஒரு கப்பில் ஓட்டை போட்டு அழகா வச்சிருக்கோம் பாருங்க. விவசாயம் பார்த்தீங்களா? இப்படியே தெளிங்க. அப்போ இது வந்து நல்ல அழகாக வந்துடும். உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த விவசாயம் செய்கிறோம். அடுத்து பாருங்க, பக்கத்தில் கீரை வச்சிருக்கோம் பாருங்க. கீரைக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். பார்த்தியா? இது சோப்பு கீரை இல்லைங்களா? சோப்பு கீரை. அடுத்து கீரைக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. அடுத்து பெரும்பேர் போகிறோம் பாருங்க. பெரும்பேர் போட்டிருக்குது. பெரும்பேர் கொஞ்சம் காய் வந்துச்சு, அடக்குது, கணக்காட்டு நிற்குது. பார்த்தீங்களா? கொஞ்சம் அடக்க கணக்காட்டு நிற்குது. அதுக்குன்னு தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. இதெல்லாம் எந்த பூச்சி மருந்து போடாமல் எடுத்துருக்கோம். சரி நண்பர்களே, நீங்கள் விவசாயம் செய்யுங்க, உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய மகிழ்ச்சி இந்த விவசாயத்தோடு இருக்கட்டும் என்று கூறி, மக்கள் அனைவருக்கும் இந்த விவசாயத்தை நீங்கள் நடைமுறையிலே கொண்டு. நண்பர்களே பாருங்க, பச்சை காய்கறிகள் நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் இருக்கிறதுனால பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு வெண்டைக்காய் எடுக்கேன். வெண்டைக்காய் எடுத்து அப்படியே சாப்பிடலாம் பாருங்க. ஓகேங்களா? இப்படி சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். காரணம், எந்த பூச்சி மருந்து இடாது. வெண்டை சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு பாருங்க, பயிர் பார்த்தீங்களா? பெரும்பயிர். பெரும்பயிர் அப்படிதான், இது எந்த கெமிக்கலும் போடாது. அடுத்தாச்சு பாருங்க, பச்சையோடு சாப்பிடலாம். பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம பச்சையோடு எல்லாமே சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். எந்த நோய் நொடி இல்லாமல் மருத்துவமனை போகாமல் வாழலாம். அதுதான் உங்களோட பயனோட உங்களை வாழ்த்து இதோடு முடிக்கிறேன்.